வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, திமுக முன்னாள் அமைச்சர்களை அதிரடியாக கைது செய்யும் விஜய். ஆப்ரேஷன் ப்ளூ ஜாயிண்ட். என்னப்பா சொல்கிற? திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் தான் விஜய்க்கு ஆதரவு அளித்திருக்கின்றன. அந்த கூட்டணி கட்சிகள் மூலமாக திமுக தப்பித்துக் கொள்ளும் என்று பார்த்தால், திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களை வரிசையாக கைது செய்ய போவதாக சொல்றியே, உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் பண்ணி தப்பிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களை விடக்கூடாது என்று டெல்லியிலிருந்து ஒரு அழுத்தம் வருகிறதா. ஏன்னா அதுக்கு முன்பாக தான் திமுக அரசாங்கம் இருந்தது. டெல்லியிலிருந்து என்ன தகவல் அனுப்பினாலும் சரி, நீதிமன்றமே உத்தரவிட்டாலும் சரி, ஆளுங்கட்சி அவங்களை அமைதியாக காப்பாற்றி கொண்டிருந்தது. ஆனால் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து போய்விட்டது. மத்திய அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ ஒட்டுமொத்தமாக திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது ஆதாரத்தை கட்டுக்கட்டா வெளியிடுகிறது. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அது பிஜேபிக்கு சாதகமாக போயிடும். ஏன்னா ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சி நடத்துவேன் அப்படின்னு சொன்னார். அவர் மட்டும் ஊழல் செய்யாமல் இருந்தால் மட்டும் போதாது. அவங்க அமைச்சர்கள் மட்டும் ஊழல் செய்யாமல் பார்த்துக்கிட்டா போதாது. வேற என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஊழல் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த ஊழல் பண்ணவங்க மீதும் நடவடிக்கை எடுக்கணும். இல்லை என்றால் பாஜக என்ன பண்ணும்? சிம்பிளா பிரச்சாரத்தை முன்னெடுக்கும். என்ன பிரச்சாரம்? ஊழல்வாதிகளை காப்பாற்றுகின்ற இந்த வெற்றி மாடல் என்று பீத்தி கொள்ளுகின்ற இந்த விஜயனுடைய ஆட்சி உண்மையாகவே மக்களுக்கான ஆட்சியா? உண்மையாகவே ஊழலற்ற ஆட்சியா? ஊழல்வாதிகளை இவர் காப்பாற்றிருக்கிறா இல்லையா? நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது விஜய்க்கு எதிராகவே திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, மத்திய அரசாங்கமானது ஆதாரம் தரதுனால விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அனுபவம் இல்லாதவர், நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும். எல்லோரும் புதியவர்கள். எத்தனை நாளைக்கு நாங்க புதுசு, கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்க முடியும். அதனால மத்திய அரசாங்கத்தை சார்ந்துதான் விஜய் அவர்கள் வேலை செய்தாக வேண்டும். அதனால மத்திய அரசாங்கம் தரக்கூடிய ஒட்டுமொத்தமான ஆதாரத்தின் அடிப்படையில் திமுக அமைச்சர்களை தூக்கி உள்ள வச்சு ஆகணும். அதனால விஜய்க்கு வேற வழியே இல்லை. ஆனால் நமக்கு தெரிந்து 6 முன்னாள் அமைச்சர்கள் அதிரடியாக உள்ள போறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சீக்கிரமாக திமுக அமைச்சர்களை தூக்கி உள்ள வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒத்துழைப்பு கிடைக்கும். ரெண்டாவது, நாமளும் களத்துல களமாடுவதற்கு இந்த திமுக முன்னாள் அமைச்சர்கள் தடையாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் பதவியேற்று 8 நாள் ஆயிருக்குமா, இந்த 8 நாளைக்குள்ளே விஜய் பெயரை டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க திமுக காரங்க. இப்போ நேரு இருக்காரு, ஏற்கனவே ஈடியானது ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் கொடுத்துருச்சு. இப்ப நேரு அவர்களை உள்ள தூக்கி வச்சாதானே திருச்சி கிழக்கில் விஜய் சுதந்திரமாக தேர்தலை சந்திக்க முடியும். இல்லை என்றால் நேரு போன்ற அனுபவசாலிகள் கடந்த தேர்தலில் ஏமாந்துட்டாங்களே, அந்த மாதிரி ஏமாற மாட்டாங்க. இடைத்தேர்தலில் எப்படி களமாட வேண்டும் என்ற அனுபவம் நேருக்கு இருக்கிறது. அதனால திருச்சி கிழக்கில் நேரை விட்டீங்கன்னா, ஏற்கனவே நேருடைய கோட்டை தான் திருச்சி மாவட்டம் முழுவதுமே. அன்பில் மகேஷ் ஏற்கனவே அடிப்பட்ட பாம்பாக தோத்துட்டு இருக்காரு. இந்த இடைத்தேர்தலில் தான் யார் என்பதை காட்டு என்பதற்காகவும் நேரு இழந்து போன தன்னுடைய செல்வாக்கை மீட்டெடுக்க வேண்டும் என்பதனாலும் இந்த 2 முன்னாள் அமைச்சர்கள் தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால திமுகவினுடைய கைகளையும் இறக்கைகளையும் உடைக்காத வரைக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் விஜயால வெற்றி பெறவே முடியாது. எனக்கு தெரிந்து திமுகவுடைய இன்ஃபுளுசர்கள் எப்போது விஜய் அவர்கள் இன்ஸ்டாகிராம் மூலமாகத்தான் வெற்றி பெற்றார் என்ற விவரம் தெளிந்து போய்விட்டதோ அன்றையிலிருந்து மாவட்டத்துக்கு 10 பேரை பிடிச்சி திமுக பணம் கொடுத்து இன்னைக்கு விஜய் மீது ஏகப்பட்ட எதிர்வினை ஆற்றுகின்ற நிகழ்வும் கெட்ட பேரை உருவாக்குகின்ற வேலையும் பார்த்துட்டாங்க. அதனால தேர்தல் என்பது இன்னும் 6 மாத காலம் இருக்குது. அந்த 6 மாத காலத்துக்குள்ளாக ஏண்டா விஜய்க்கு ஓட்டு போட்டோம் என்ற எண்ணத்தை திமுக காரன் உருவாக்கி விடுவான். அதுக்கு என்ன காரணம்? ஊடகம் வலிமையா இருக்குது அவங்க பக்கத்துல. ரெண்டாவது, சோசியல் மீடியாவில் களமாடுவதற்கு திமுக பெரிய டீமே இருக்கிறது. அந்த கட்சிக்குள்ள பெருசா எந்த விதமான சலசலப்பும் இல்லை. அதிமுக மாதிரி உட்கட்சி பூசலும் இல்லை. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தா திருச்சியில தான் இருக்கார். நேற்று பொழுதுக்குவே திருச்சி வந்தார். கூடவே உதயநிதி ஸ்டாலின் வந்தாங்க.
எதுக்கு வந்தாங்கன்ற செய்தி மட்டும் தெரியல. திருச்சி விமான நிலையத்தில் ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் வந்து பிரம்மாண்டமாக வரவேற்றார்கள். இது எதை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா, தோல்வி அடைந்தால் நாங்கள் துவண்டு போய் விட மாட்டோம், தோல்வி அடைந்த பிறகுதான் வீறு கொண்டு எழுவோம், தோல்வியும் வெற்றியும் எங்களை பாதிக்காது என்று காட்டுவதற்காக கடந்த காலத்தில் ஸ்டாலினுக்கு தந்த வரவேற்பை விட பிரம்மாண்டமான வரவேற்பு தந்தார்கள். இதிலிருந்து விஜய் எங்களை திருச்சியில் எப்படின்னு எதிர்கொள்ள போற, முதல் முறையாக நாங்கள் ஏமாந்துட்டோம், இனியும் ஏமாறுவோமா, உன் வழியிலே வந்து உங்களுக்கு வாக்களிச்சு போடுறோம் பாரு அப்படின்னு திமுக சபதம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய சிறகுகளையும் கைகளையும் கால்களையும் முடக்கினால் என்று அடுத்து வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாது. இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க அப்படியே ஓட்டு போடுவாங்களா என்றால் நிச்சயமா ஓட்டு போட வாய்ப்பே கிடையாது. 6 மாத காலம் விஜய் ஆட்சி மீது பெரிய அதிருப்திகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. 6 நாள்ல இதெல்லாம் செஞ்சாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கின்ற நிலை தான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, கணக்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுக காரங்க. என்ன கணக்கெடுப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏன்பா விஜய் பதவி ஏற்றி 8 நாள் ஆகுதுப்பா, 32 கொலைகள் நடந்திருக்குப்பா, ஏகப்பட்ட இடத்துல திருட்டு நடந்திருக்குப்பா அப்படின்னு புள்ளி விவரத்துடன் எடுத்து போட்டாங்க. அதுலயும் ஒரு வரியை ஆட் பண்ணிடுறாங்க. என்னதுன்னு பார்க்கும்போது, திமுக ஆட்சி கூட இப்படி நடக்கலப்பா, விஜய் அவர்கள் வந்த பிறகு இந்த மொழமாரித்தனம் பண்றவன், திருடுறவன், கொள்ளடிக்கிறவன், கொலை பண்றவெல்லாம் வந்து தானா வந்து காவல்துறை கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க, அவங்களாம் சிறையில் தான் இருக்கிறாங்க. அதனால விஜய் ஆட்சி கண்டிப்பா சட்டம் ஒழுங்குல கவனம் செலுத்தும் அப்படின்னு வந்து சொன்ன மாதிரியே அழகா குற்றவாளிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை காரணமாக குற்றவாளிகள் எல்லாம் சிறையில போயிட்டாங்க அப்படின்னு இன்ஃபுளுசர்கள்லாம் வந்து செய்தி போட்டிருந்தாங்க. ஆனா அது உண்மை இல்ல. உண்மையாகவே வந்து 8 நாள்ல 30 பேருக்கு மேலானவர்கள் கொலையாயிருக்கின்றார்கள் அப்படின்ற விஷயத்த எடுத்து போட்டு இதுதான் மாற்றமா அப்படின்ற செய்தி பரப்பிட்டு இருக்காங்க. 2வது 717 சரக்கு கடையை மூடிட்டான்னாங்க. ஆனால் எங்க மூடிட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூடப்பட்ட கடைகள் அத்தனையும் சரக்கு விற்பனையாவதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு விஜய்க்கு வேட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. கேட்டா சரக்கு விற்கிற என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சரக்கு இருக்குல்ல, அந்த சரக்கெல்லாம் விற்கணும் இல்ல, அதனால கடை திறந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களாம். ஆனா ஆக்சுவலா அது உண்மை கிடையாது. ஏன் தெரியுமா? இருக்கிற சரக்கு மட்டும்தான் விற்கணும். ஆனா வெளியிலிருந்து சரக்கு மீண்டும் அந்த கடைக்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. மொத்தத்துல அவங்க சரக்கு தொடர்ச்சியா அந்த இடத்துல விற்கணும்னு நினைக்கிறாங்க. அவசரப்பட்டு பள்ளிக்கு அருகாமையில் இருக்குது, கோயிலுக்கு அருகாமையில் இருக்குது, இந்த கடையெல்லாம் மூடுங்க என்று உத்தரவிட்டது விஜய்க்கு பேர் இழப்பை தந்திருக்குதுங்க. இந்த கோயிலுக்கு அருகாமையில, ஸ்கூலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடைகள் தான் மக்கள் நடமாட்டம் எங்க அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல அந்த கடை இருக்கிறதுனால இந்த மாதிரி அதிகமா சேல்ஸ் ஆகக்கூடிய கடைகளை மூட உத்தரவிட்டு விட்டால் அதுக்கப்புறம் விஜய் எங்க போவார்? அதனால கடைகளை பொறுத்த வரைக்கும் அழகா திறந்து விற்பனை நடந்து கொண்டுதான் இருக்குது. இதெல்லாம் விஜய்க்கு இப்போதே கெட்ட பேரை தந்திருக்குது. ஒரு சில இடத்துல வந்து கடைகளை மூடிருக்காங்க. ஆனால் அந்த கடை மூண 50 மீட்டர் தொலைவிலே வந்து மணமகிழ் மன்றமானது நடத்தப்படுகிறது. அங்க சரக்கு 24 மணி நேரம் விற்கிறாங்க. டாஸ்மார்க்லயே வந்து 12 to 10. ஆனா இந்த மணமகிழ் மன்றத்துல 24 மணி நேரம். மணமகிழ் மன்றத்துல ஒரு பாட்டிலுக்கு 50 ரூபா வர ஜாஸ்தி. மொத்தத்துல பல மணமகிழ் மன்றங்கள் கடை மூண பிறகு பக்கத்திலே திறக்கப்பட்டிருக்கு. இவையெல்லாம் திமுக காரன் வைரல் ஆகிட்டு இருக்கான் வீடியோ எடுத்து போட்டு. ஸோ அதிமுக எப்படி உட்கட்சி பிரச்சனைனால இன்னைக்கு விஜயருடைய ஆட்சியை விமர்சனம் பண்றதுக்கு இடம் இல்லாம ஒதுங்கி நிற்கிறாங்களோ, பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அதிமுக முடங்கி போயிருக்கிறதோ, அதே மாதிரி திமுகவையும் முடக்கணும்னா பெரும் புள்ளிகளை கை வச்சா மட்டும்தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மின்துறை, டாஸ்மார்க், அதுக்கப்புறம் ஒப்பந்தம் விட்டது, இந்த துறைகளில் எவ்வளவு ஊழல் நடந்திருக்குது, எவ்வளவு முறைகேடு நடந்திருக்குது, எவ்வளவு அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தி இருக்கிறாங்க, யாரெல்லாம் இழப்பு ஏற்படுத்தி இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் நோண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் ப்ளூ ஜாயிண்ட் என்ற தலைப்பில் திமுக பெரும் புள்ளிகளை குறிவைத்து விஜய் அவர்கள் காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றார். வானதி சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் உங்க ஆட்சி அரசியல் நாகரிகமிக்க ஆட்சி அப்படின்னீங்க. ஆனா குதிரை பேரத்தை நடத்தி ஒரு கட்சியை உடைச்சிட்டீங்க. நாங்க மீண்டும் வலியுறுத்துகின்றோம். என்ன தெரியுமா? நேர்மையான வெளிப்படையான ஆட்சியை நீங்க நடத்துறதா இருந்தா நீங்க ஊழல் செய்யறவங்களை வந்து காப்பாற்றக்கூடாது. அவங்க மீது நடவடிக்கை எடுத்து நான் ஊழலுக்கு எதிரானவன் தான், நாங்க மட்டும் ஊழல் செய்யல, அடுத்தவனையும் ஊழல் செய்ய விட மாட்டோம், ஊழல் செஞ்சவனையும் விட மாட்டோம் என்று நீங்க நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு வானதி சீனிவாசன் அவர்கள் கோரிக்கை வேற வச்சிருக்காங்க. ஸோ அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் களத்துல இறங்கிட்டாங்க. அதுலயும் ஒரு 4 நாளா வந்து மின்வெட்டை சரி பண்றாங்களோ இல்லையோ,
உளவுத்துறையினரும் முக்கிய காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கூடி கூடி ஆலோசனை நடத்தி கொண்டு இருக்கின்றார்களாம். ஸோ இந்த ஆலோசனைக்கு பிறகு நிச்சயமாக KN நேரு, ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் ஜெகத் ரட்சகன், மூர்த்தி, அதுக்கப்புறம் பொன்முடி, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 அமைச்சர்களை அதிரடியாக உள்ள தூக்கி வைப்பதற்கு விஜய் அவர்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கின்றாரு. அது மட்டும் இல்ல, போதிய ஆதாரங்களுடன் இவங்களை அணுகுவதுதான் சரியானதாக இருக்கும். ஏன்னா ஆதாரம் இல்லாம பழைய குற்றச்சாட்டு, ஈடி தருகின்ற ஆதாரங்கள், மத்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய ஆதாரங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. ஏன்னா திமுக கிட்ட வலிமையான வழக்கறிஞர் அணி இருக்கிறது. அது எப்போது வேண்டுமானாலும் சரி நமக்கு எதிராக கிளர்ந்து எழலாம். அதனால ஆதாரங்களை பொறுத்த வரைக்கும் நாம அசராம எடுக்கணும், அதை சரி பார்க்கணும். சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம நடவடிக்கை எடுக்கிறோமா, இல்ல பழிவாங்குகின்ற அரசியல்ல விஜய் அவர்கள் ஈடுபட்டு விட்டார் என்று திமுகவுக்கு மேலும் ஒரு பிரச்சாரமாக நம்முடைய நடவடிக்கை அமைந்திடக்கூடாது. அதனால எடுக்கின்ற நடவடிக்கை குறி வச்சா தப்பவே கூடாது அப்படின்றதுக்காக ஆழமான ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்களாம். அது மட்டும் இல்ல, இப்போ அதிமுகவிலிருந்து ஒரு 25 பேர் தவேகாவுக்கு ஓட்டு போட்டாங்க. அவங்களுடைய பதவி தப்புமா தப்பாதா இந்த வரை சந்தேகம் இருக்கிறது. அதனால திமுக மீது கை வைத்தால் திமுக சொல்ற மாதிரி கூட்டணி கட்சிகள் வாபஸ் வாங்கிடுமா? அப்படி வாபஸ் வாங்கக்கூடாது என்றால் நாம் எடுக்கின்ற நடவடிக்கையை திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரிக்க வேண்டும். அதாவது நம்முடைய வழக்கும் நம்முடைய நடவடிக்கையும் சமாதானம் படுத்துற மாதிரி இருக்கணும். நாம போய் உட்காந்துக்கிட்டு ஏன் அந்த நடவடிக்கை எடுக்கணும் தெரியுமா அப்படின்னு அவங்க கிட்ட விளக்கி கொண்டு இருக்க கூடாது. ஸோ அதனால யாருக்கும் அதிருப்தி ஏற்படக்கூடாது. நாம விரிக்கின்ற வலையில நாம விழுந்துடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா அடி எடுத்து வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இருக்கின்றார்களாம். ஆபரேஷன் ஜாயிண்ட் விஜய்க்கு கை கொடுக்க போதா இல்ல திமுகவை வளர்த்தெடுக்க போதா அப்படின்னு நம்ம பொறுத்து பார்க்கலாம். நிச்சயமாக விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டு கால ஆட்சி அவருக்கு அக்னி பரீட்சையாகத்தான் இருக்கும். திமுக எதிர்கொள்வது படு மோசமாக இருக்கும். நிச்சயமாக நெஞ்ச புடிச்சிடுவாங்க. ஏண்டா அரசியலுக்கு வந்தோம் என்ற நிலையை உருவாக்கி விட்டுருவாங்க திமுக காரங்க. தொட்டதுக்கெல்லாம் போராட்டமாக இருக்கும். இதுக்கு எப்படி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரியாம புலம்பி தீர்ப்பாரு விஜயே. அதனால இப்பொழுதே திமுகவுடைய சிறகுகளை உடைத்து வைத்தால் மட்டும்தான் நாம கொஞ்சம் முன்னேற முடியும் என்று நினைக்கின்றார். கை கொடுக்கிறதா இந்த ஆபரேஷன் ப்ளூ ஜாயிண்ட் பொறுத்து பார்க்கலாங்க. நன்றி.